டேய் நல்லமுத்து மாணிக்கம் அவங்க இங்க இல்லையாமா? இங்கேயே இப்பவே உன்னை கொத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். எவனும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா அதுக்காக நான் இங்க வரல. அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை எங்க அப்பா பதவி விட்டு தூக்குனாரு. ஆனா நீ எங்க அப்பா அம்மாவை சாட்சி எல்லாம் கொன்ன. 100 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மந்திரி பதவியிலிருந்து என்னை இறக்கி விட்டானே. 28 கோடி ரூபாய் சொத்து அந்த சுகர் ஃபேக்டரி அதை புடுங்கி கவர்மெண்ட் கொடுத்தானே. 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள என்ன கழி திங்க வச்சானே. அதையெல்லாம் மறந்துட சொல்றியா? சரி, எல்லா தப்பும் எங்க மேலதான். நான் வேணா கால விழட்டுமா, இங்க விழட்டுமா, ரோட்ல விழட்டுமா? ஏன் ஊரை கூட்டு எல்லாரும் முன்னாடி விழுகுற? என்னோட மூத்தம் தானே நீ. உன் கால உள்ளதுல ஒரு தப்பு. ஊருக்குள்ள எரியற மாதிரி எப்ப உன்னை உசுரோட எரிக்கிறனோ அப்பதான்டா நான் அடங்குவேன். அக்கா பாருக்கா, பிரச்சனையை வளர்த்திட்டே போயிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் இதே மாதிரி சமாதானமா போயிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் தாலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வையே, நீ என் குடும்பத்து மேல சாபம் விடக்கூடாது.